வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். 5 நாடுகள் பயணத்தின் இறுதி கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நமீபியாவிற்கு சென்றார். அந்நாட்டிற்கு பிரதமர் மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும். நமீபியாவில் உள்ள விண்ட்ஹாக்கில் அவருக்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட உள்ளது. மேலும் இரு நாடுகளுக்கு இடையே எரிசக்தி பாதுகாப்பு, மருந்து மற்றும் சுகாதாரம் போன்ற பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட உள்ளன. அந்நாட்டின் மிக உயரிய சிவில் விருது பிரதமர் திரு மோடிக்கு வழங்கப்பட உள்ளது. இதனையடுத்து நாளை அவர் நமீபியா நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ளார். சிக்கிமின் நாதுலா வழியாக புறப்படும் கைலாஷ் மானசரோவர் யாத்திரை 2025 5வது குழு இன்று டெல்லியிலிருந்து புறப்பட உள்ளது. இந்த குழுவில் 42 யாத்ரீகர்கள், 2 தொடர்பு அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்கள் என மொத்தம் 49 பேர் உள்ளனர். இந்த குழு மதியம் 12:40 மணி அளவில் பாக்டோக்ராவை அடைய திட்டமிட்டுள்ளது. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக இந்திய ஒளிபரப்பாளர் திரு சஞ்சோங் குப்தா நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனத்தை அறிவித்த ஐசிசி தலைவர் திரு ஜெய்ஷா, விளையாட்டு உத்தி மற்றும் வணிகமயமாக்கலில் விரிவான அனுபவத்தை திரு குப்தா கொண்டு வருவார் என்று கூறினார். குஜராத் மாநிலம் வதோரா மாவட்டத்தில் பாத்ரா அருகே இன்று அதிகாலை பாலம் இடிந்து விழுந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர், 5 பேர் காயமடைந்தனர். வதோரா மாவட்ட நிர்வாகம் உட்பட உள்ளூர் அதிகாரிகள் உடனடியாக மீட்புப் பணிகளை தொடங்கியுள்ளனர். பாலம் இடிந்து விழுந்ததற்கான காரணத்தை ஆராய்ந்து விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்க குஜராத் அரசு தொழில்நுட்ப நிபுணர்களை அனுப்பியுள்ளது. புதுச்சேரி தொண்டமானத்தம் தொழிற்பேட்டை மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை துத்திப்பட்டு உயர் மின்னழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டனில் நாளை தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் தற்போது இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.